953 ஏசி ஒரே பேலஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் விண்டோ ஏசி. அது எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில். அதுவும் வந்து இப்போ கிடையாது, 1799 அதாவது 18th செஞ்சுரியில் ஒரு பேலஸில் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தோம்னா விண்டோ ஏசி. அந்த காலத்திலே உடனே வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஏசி கண்டுபிடிச்ச ஒரு 100 வருஷம் தானடா இருக்கும், இவன் என்னடா ஒரு 18ஆம் நூற்றாண்டிலே வந்து இவ்வளோ ஏசி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கதை கொடுக்குறான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பேலஸ். இந்த பேலஸோட பேர் வந்து ஹவா மஹால். இந்த பேலஸில் மொத்தம் இருக்கிறது ஒரு 953 விண்டோஸ், அதாவது ஜன்னல்கள். இந்த ஜன்னல்களை தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஏசி மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சூப்பராக கூலிங்காக வந்து காற்றும் வரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ராஜஸ்தானில் இருக்கிற இந்த பேலஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹவா மஹால் ஆர் ஹவா பேலஸ். இந்த பேலஸ் வந்து அப்படியே ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கும். ஸோ ராஜஸ்தான் ஜென்ரலி பார்த்தோம் அப்படின்னா பிங்க் சிட்டி அண்டு ரொம்ப அங்கே வந்து நம்மகிட்ட ஒரு டூரிசம் போனோம் அப்படின்னா பேலஸ், இந்த அரண்மனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான வந்து கோட்டைகள், அரண்மனைகள், பேலஸ் அப்படி இப்படின்னு நம்ம பிரமிச்சு பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பேலஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஜென்ரலாக அரண்மனை அப்படின்னாலே அதுக்கு வந்து ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னா வந்து நம்ம சுந்தர்சி டைரக்டர், அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த ராஜஸ்தானில் இருக்கிற இந்த ஹவா மஹால் அப்படிங்கிறது, இந்த பேலஸ் எதுக்கு ஃபேமஸ் இந்த அரண்மனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 953 விண்டோ, இந்த விண்டோ தான் ஒரு ஸ்பெஷல் இங்கே. ஸோ இந்த இவ்வளோ விண்டோ வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விண்டோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு அழகாக அப்படியே ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்தாலும் சரி, இல்லை லாங் வியூவில் பார்த்தாலும். இன்னும் லாங் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா ஒரு ஹனி காம்ப், அதாவது இந்த தேன் அடை, அந்த தேனில் அப்படியே ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விண்டோஸ் வந்து இதில் இருக்கும். இந்த 953 விண்டோஸையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இந்த ஜன்னல்களும் வந்து ரொம்ப வந்து அழகாகவே இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடம் வந்து அப்படியே கிருஷ்ணர், இந்து கடவுளான கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த கிரீடத்தில் வந்து அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் 1799 இது கட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரஜபுத்திரர்கள், அதாவது ராஜ்புட்ஸ், இவங்களுடைய டைனாஸ்டி தான் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த அரண்மனையோட ஸ்பெஷலு முக்கியமாக வந்து நம்ம ஜன்னல் தான். ஸோ எப்படி வந்து இந்த ஜன்னல்லேருந்து இவ்வளோ கூலிங்காக வந்து இவ்வளோ சூப்பராக வந்து காற்று வரும். ஸோ இந்த ஜன்னலை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோவில், ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி படத்தில் வந்து கிளைமேக்ஸில் பிரபு சார், ரஜினி சார் அந்த சாமியாரம் வந்து ஓப்பன் பண்ணி அப்படி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஜன்னல் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே லைனாக வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக விண்டோஸ் தான். இந்த விண்டோஸை வந்து எதுக்காக கட்டினாங்க, இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த ரஜபுத்திரர்கள், அந்த பெண்கள், அங்கே இருக்கிற மொத்தமாக இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே அன்றாட நிகழ்வுகளை வந்து இந்த ஜன்னல் வழியாக தான் வந்து பார்ப்பாங்க. கீழே ஏதாவது திருவிழாக்கள், ஊர்வலம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக வந்து அழகாக பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஜன்னல் தான். சரி, இந்த சின்ன ஜன்னலில் எப்படி வந்து காற்று வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ராஜஸ்தான் அப்படிங்கிறது வெயிலுக்கு வந்து புகழ்பெற்றது. வெயில் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ஒரு பாலைவனம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயில் வந்து அடித்து கொளுத்தோம். இங்கே சென்னையிலலாம் வந்து என்ன வெயில், அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு வெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெயில்லையும் இந்த பேலஸில் சத்யா ஆடு மாதிரி குழுன்னு வெயில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஜன்னலேருந்து காற்று வரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டே. இதை கட்டும்போதே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முகலுடைய ஸ்டைலும் அந்த ஆர்கிடெக்சரும், அதுக்கப்புறம் ராஜ்புட்ஸ் ஹிந்து ஆர்கிடெக்சர், இதெல்லாம் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பண்ணாங்க. ஸோ இதை பண்ணும்போதே அந்த விண்டோவில் வென்ச்சூரி எஃபெக்ட் அப்படிங்கிறத அந்த காலத்திலே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன, அது வென்ச்சூரி எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா, இதில் ஒரு காற்று அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பெரிய அளவில் வந்து அது வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த இடம் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது அழுத்தம் வரும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்கும். அந்த இடத்துல அழுத்தம் மொத்தமாக போய் அதுலேருந்து ஒரு பெரிய அளவில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு ஒரு பெரிய அளவில் ப்ரெஷர், அந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரும். ஸோ இதே டெக்னாலஜி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னும் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ காருக்கு, பைக்குக்கெலாம் வந்து நம்ம தண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ பைப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது சின்ன ஒரு கையை வச்சு ஒரு ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சம் அழுத்தும் போது தண்ணி வந்து இன்னும் ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வென்ச்சூரி எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய பேலஸில் ராஜஸ்தானில் வந்து காற்று வந்து அப்படியே ஃபோர்ஸாக அடிக்கும்போது அந்த ஜன்னல் ஓட்டைகளில் அப்படியே அந்த வென்ச்சூரி எஃபெக்ட்டுங்கிறது, இந்த காற்று அப்படிங்கிறது அப்படியே வெளியிலேருந்து வர காற்று அந்த ஜன்னல் ஓட்டைகளில் ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸாக அந்த வென்ச்சூரி எஃபெக்ட் மூலமாக
அப்படியே உள்ள பேலஸில் வந்து அப்படியே குழுன்னு வந்து அப்படியே காற்று வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். அதனால தான் இந்த 953 விண்டோஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா சும்மா விண்டோ ஏசி போட்ட மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து காற்று வந்து வந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த 953 விண்டோஸை பற்றி பார்த்தோம், வெஞ்சூரி எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னா, ஜென்ரலாக வந்து இப்போ மாஸ்டர் படம், விஜய் சாரோட படம் பார்த்துருப்போம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு சீன் வச்சிருப்பாரு, என்னென்னா ராஜஸ்தானில் ஸ்வெட்டரா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வரும், ராஜஸ்தானில் வந்து ஸ்வெட்டர் தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்னு. தேவைப்படாதான்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஏன்னா ஸ்வெட்டர் வந்து இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில், நைட் டைம்லலாம் வந்து பயங்கரமாக வந்து குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு என்னடா ராஜஸ்தான் வந்து வெயில் பாலைவனங்கிற எப்படா குளிரும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, அங்கே வந்து டே டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் அப்படிங்கிறது இருக்கும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், ஈவினிங் அந்த நைட் டைமில் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்து ஒரு கோல்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி ஒரு வெதர் கண்டிஷனில் ஸ்வெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ராஜஸ்தானில் கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். அதனால் ராஜஸ்தானில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாஸ்டர் படத்தில் சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது ஸ்வெட்டர் தேவைப்படும் அப்படின்னு கூட வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அது வந்து இந்த படத்தில் தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜஸ்தானி அவர்கிட்டயும் வந்து கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தானில் ஸ்வெட்டர் தேவைப்படுமா தேவைப்படாதான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஜி அப்படின்னு தான் வந்து சொன்னார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்வெட்டர் வந்து தேவைப்படும் ராஜஸ்தானில். அண்டு ராஜஸ்தான் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் கொண்டு போங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் எது அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இந்த ஹவா மஹால், இந்த ஹவா பேலஸ். இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் போனவங்களும் சரி, நிறைய பேர் அந்த இடத்துல வந்து இப்போ வீடியோஸ் எல்லாம் கூட நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் அப்படியே வந்து வெளியேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரீட் வியூவும் சரி, மேலேருந்து பார்க்கும்போதும் சரி ரொம்ப ஒரு அழகாக வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த ஜன்னல்கள்லேருந்து வர ஒரு காற்று அவ்வளோ சூப்பராக வந்து உள்ளே அடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ராஜஸ்தான் போனீங்கன்னா மஸ்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவோட கன்க்ளூஷன், இந்த ஹவா மஹால் இந்த பேலஸை பற்றின நாங்கள் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.